அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரண்டை பொடி செய்கிறதுக்காக பிரண்டையை கட் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள். பிரண்டை மாடியில் வச்சுருக்கோம். கொஞ்சம் அதை பறிச்சுட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்கும், கட்டாயம் நாரை எடுத்துடணும். இளம் பிரண்டையாக இருந்தால் நார் இருக்காது. நாரெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை கழுவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் உணர்கிற வரைக்கும் 10 நிமிஷம் வச்சுட்டு கட் பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் ஈரம் ஒரு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். சில பேர் நெய் விட்டும் வதக்கிடுவாங்க. பிரண்டை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும். என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்குள்ளே எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. சாப்பாடு ஒரு இலையில போட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருக்குறேன். பீட்ரூட் பொரியலும் கீரை பொரியலுங்க. அது துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பண்ணுறப்போ 1-2 புள்ளியாக கருப்பாகிடுச்சு, தீஞ்சு போச்சு. அதெல்லாம் பருக்கி எடுத்துட்டேன். அதெல்லாம் போடக்கூடாது. பிரண்டை பொடிக்கு கசப்பு அடிக்கும். கடலப்பருப்பு ஒரு கப் போடுறேங்க. கடலப்பருப்பு அதே மாதிரி ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு தான் வறுக்கணும். அப்படி இருந்து 1-2 கருப்பாகிடுச்சு. எல்லாமே பொறுக்கி எடுத்து வச்சுட்டேங்க. கருப்பானதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுட்டேன். சீரகம் கொஞ்சம், மிளகு கொட்டை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் 2 துண்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து போட்டேன். கடலப்பருப்பு துவரம்பருப்பு வறுத்ததெல்லாம் பருப்பு போட்டுட்ருக்கேன். தீஞ்ச பருப்பு ஒன்று கூட இருக்காது. வரமிளகா ஒரு 5 மிளகா இருந்தால் போதும், காரம் அதிகமாக போடக்கூடாது. அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு 1 ஸ்பூன் போடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுங்க. ஆறின உடனே மிக்சியோட ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுருவேன். 6 மாதம் ஆனாலும் பிரண்டை பொடி கெடவே கெடாதுங்க. நல்லா கும்முன்னு மணமாக இருக்குதுங்க. அரைக்கிறப்போ கால்சியம் சத்து நிறைய இருக்குது பிரண்டையில். கை கால் வலி, முட்டி வலி இருக்கிறவங்க கட்டாயம் பிரண்டை பொடியோட டெய்லி 1 ஸ்பூன் சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.